இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கனியே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே, காணவே அன்பால் உன்னை தேடி வராரே. கனியே கர்த்தர் விரும்பும் மதுர கனியே, காணவே அன்பால் உன்னை தேடி வராரே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேகமாய் பிப்ரவரி மாதம் கடந்து போய்விட்டது. மார்ச் மாதத்திலே கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வேதத்திலே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்குமாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? கனிகளை எதிர்பார்க்கிறார். நாமும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நிச்சயமாகவே கனி கொடுக்க முடியும். எப்படி என்று சொல்லி நீங்க வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது அழகாக 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை கொடுக்கிற இலையுதிர மரத்தை போல் இருப்பான் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்க முடியும். இரண்டாவதாக அப்படியே நாம் கடந்து வரும் பொழுது சங்கீதம் 92:13-15 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியும். எப்பொழுது? கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற நிலைத்திருக்கிறவர்கள். அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்திற்குள் வந்தீர்கள் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதோடு மட்டுமல்ல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவானவர் தெளிவா சொல்லிவிட்டார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இயேசு இல்லாமல் உலக பிரகாரமான காரியங்களை செய்யலாம். ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிலிருந்து வெளிப்படவே முடியாது. எப்படி என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்து ஆவியின் கிரியைகள், இன்னொன்று சொல்ல போனா ஆவியானவருடைய கிரியைகள், இன்னும் ஆவியின் கனி என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் மாம்சத்தின் கிரியைகளை வரிசை அடுக்கிக் கொண்டிருக்கிறது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆனால் ஆவியின் கனி குறித்து அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் எப்படி என்று சொன்னால், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கனிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனி நம்மில் வெளிப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் அதில் பிரியப்படுவாராம். இவைகள் நம்மால் தனித்து வெளிப்படுத்த முடியவே முடியாது. இன்னைக்கு அன்புக்காக ஏங்குகிற உள்ளங்கள் இருக்கிறது. சந்தோஷமா இருக்குன்னு தான் விரும்புறேன், விடியலன்னு சொல்றாங்க. எல்லாரோட சமாதானமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா என் மனசுக்கு இடமே கொடுக்கிறேன் எத்தனை பேர் சொல்றாங்க. பொறுமை அது இல்லவே இல்லை. ஆனா நீடிய பொறுமை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தயவு, நற்குணம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இச்சை அடக்கம், கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே மனுக்குள்ள வந்து விட்டது. ஆனால் இவைகள் வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவைகள் தான் ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நமக்கு கிருபை கொடுத்து இவைகள் நம்மளமாய் வெளிப்பட ஆண்டவர் விரும்புகிறார். நாம செய்ய முடியாததுதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கொடியானது செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்கும், இல்லாவிட்டால் தானாக அது கனி கொடுக்கவே முடியாது. நீங்களாக முயற்சி எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலிருந்து அன்பான காரியங்கள் வெளிப்பட முடியாது. மாம்ச பிரகாரமான அன்புதான் வெளிப்படுத்த முடியுமே ஒழிய ஆவிக்குரிய இந்த டிவைன் லவ் உங்களால் காண்பிக்க முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவரோடு ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நமக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கும், சமாதானம் இருந்து கொண்டிருக்கும், நீடிய பொறுமை வந்துவிடும், தயவு வந்துவிடும். இயேசு அதை காண்பித்தார் அல்லவா? அவர் பாருங்கள், அன்புள்ளவராகவே இருந்தார். அதோடு மட்டுமல்ல, சந்தோஷமாக தான் இருந்தார்.
சிலுவையில் என்னை அடிச்சிருவாங்க புலம்பிக்கிட்டே இருக்கவில்லை. கல்வாரி பாதையை பார்த்து அவர் கவலைப்பட்டதாகவே சொல்லப்படவில்லை. சமாதானமாக இருந்தார், வெறுத்தவர்களை கூட நேசித்தார், இன்னும் நீடிய பொறுமை. அதோடு மட்டுமல்ல, பார்க்கிறவர்களுக்கெல்லாம் தயவு பாராட்டினார், அற்புதங்களை செய்தார். விசுவாசத்துல கொஞ்சம் கூட அவர் குறைந்து போகவில்லை. அதோடு மட்டுமல்ல, வரிசையா ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்படியே பிசாசானவன் டெம்ப்ட் பண்ணினான். பசியோடு இருக்கும்போது அவர் அந்த டெம்ப்டேஷன்ல விழுந்து போகல. ஆவின் கனி நிறைந்தவர்களாய் வாழ்ந்து காண்பித்தார். நம்மிடத்துல அதை தானே எதிர்பார்க்கிறார். இயேசு பூமியில இருக்கும்போது அத்திமரம் அழகா இருக்குது, இலைகளா இருக்குது. இயேசுவுக்கோ பசி, கொஞ்சம் கண்ணீர் கொண்டு போனாரு. இல்ல, அந்த மரத்திற்கு பரிதாபமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது பட்டு போகக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டது. யோசித்து பாருங்களேன். நீ நம்ம ஆண்டவர் பார்க்கும் பொழுது கனி கொடுக்கிறோமா? அவுட்லுக் பார்க்கறதுக்கு அழகா, நல்ல பிள்ளையா, நல்லவங்களா நம்ம ஈஸியா காமிச்சிடலாம். ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்க்கவில்லை, நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் அதுதான் சொல்லப்பட்டிருக்க, 7 சபைகளுக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் கனி கொடுக்கிறது. ஒரு செடியை வைத்தால் அது வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்கணும். அதுப்பதான் அதனுடைய பிரதிபலன் நமக்கு கிடைத்ததாக அர்த்தம். ஆண்டவர் நம்ம இந்த புதிய மாதத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா ஏதோ இந்த மாசம் போட்டு சொல்லல. அவருடைய எதிர்பார்ப்பு நாம் கனி கொடுக்க வேண்டும். அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த நாள் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரோடு உள்ள தொடர்பை மீண்டுமா சரி பண்ணிக்குவோம். தூரமா போனா மீண்டுமா ஆண்டவர் பக்கமா திரும்புவோம். ஆதி அன்பை இழந்திருந்தா இந்த மாதத்துல அவருடைய அன்புக்கு நேரா திரும்பி நிரப்பப்பட்டு ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமா கனி கொடுக்கிற மரங்கள் தானே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு வளர்த்து பாதுகாத்து பிரயோஜனம் இல்லை என்று புலம்பும் அல்லவா? அதே போல நிலைமை நமக்கு வேண்டாம். ஒரு பயனுள்ள பாத்திரமா நாம் மாறும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு விவசாயி செடிகளை நட்டு பராமரித்து அழகாக கொண்டு வந்த நல்ல இலைகளாய் நிறைந்திருப்பது ஒரே சந்தோஷம். திடீரென்று பார்த்தா அத்தனை இலைகளும் உதிர்ந்து மொட்டையா ஒன்றுமில்லாமல் போய்விட்டதாம். அந்த விஷப்பனி அப்படியே இறங்கி வந்ததுனால கருத்து ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ரொம்ப துக்கமாயிடுச்சுதான். ஐயோ, பல நாள் பிரயாசப்பட்டு பட்டு போயிட்டேன்னு நினைத்தாராம். பாருங்கள், தான் நட்ட செடி அது ஒன்றுமில்லாமல் போகத ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஜீவனே கொடுத்த மீட்ட இயேசு நம்மை எவ்வளவு எதிர்பார்ப்பு வைத்திருப்பார். உடனே அவரை பார்த்தார், எவ்வளவுதான் சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாராம். சில நாட்கள் சென்றது. திரும்பி திடீர்னு ஒரு நாள் தோட்டத்தின் பக்கம் வரும்பொழுது எல்லாம் துளிர் விட்டதோடு மட்டுமல்ல, அதிலே மொட்டுகள் இருந்தது. அது பூக்க ஆரம்பித்தது. காய்த்து கனி கொடுக்கும் பொழுது ஒரே சந்தோஷமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக வரும்பொழுது அநேக ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைப்பாரு. இந்த மாதத்துல அதுதான் செய்ய போறாரு. இது கனி கொடுக்கிற மாதம். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியங்கள் நம்மளமாய் செய்யப்படுகிற ஒரு மாதம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து, இதுவரை பட்டமரம் போல் இருந்திருக்கலாம், துளிர் இல்லாமல் இருந்திருக்கலாம், தோற்று போயிருந்திருக்கலாம், பலனற்று போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆவின் கடியில ஒன்று கூட என்னில் இல்லை என்று சொல்லி நீங்கள் போராடி போராடி அமைதியா இருக்கணும்னு தான் விரும்புறேன், சந்தோஷமா இருக்கணும் தான் விரும்புறேன், சமாதானமா இருக்கணும் தான் விரும்புறேன், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும் தான் விரும்புறேன் சொல்றீங்களா? தனியாக நாம அதை செய்யவே முடியாது. ஆனால் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை என்ன ஸ்திரப்படுத்துவோம். அவர் நம்மை பலப்படுத்துவாரு. பெரிய காரியங்களை செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆனால் உண்மையில் நிலைத்திருக்கும்படியா விரும்புகிறீங்க. உடைய வார்த்தையில நிலைத்திருக்கும்படியா விரும்புகிறீங்க. உடைய வசனத்தை தியானித்து அதையே சார்ந்திருக்கும்படியா விரும்புகிறீங்கப்பா. அதோடு மட்டுமல்ல, உடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், உடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள், நிலைத்திருக்கிறவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்க முடியும் என்று நீ சொல்லி இருக்கிறீரே. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பில் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த ஒரு இடைவெளி வந்துடக்கூடாதப்பா. உலகத்தின் காரியங்கள் உள்ள வந்துவிடக் கூடாது. நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மகிமைப்படுத்தி எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்க நீர் உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுங்க. எல்லா பட்டுப்போன பகுதிகள் மாறட்டும். எல்லா நிர்மூலமாக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பத்தை துள்ளிர் விடுகிறதை பார்ப்பதோடு மட்டுமல்ல, காய்த்து கனி கொடுக்கிறதையும் பார்க்க நாங்கள் அனுபவிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதம் நம்மை கனி கொடுக்கும்படிய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நாம் கனி கொடுப்போம். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். God bless you. வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பா, தப்பாமல் கனி கொடுப்பா.
வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பார், தப்பாமல் கனி கொடுப்பார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பார், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பார். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பார், காலமெல்லாம் நீ செழித்திருப்பார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பார், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பார்.